விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாய்நகர் பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக தீவிர பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் AMV பிரபாகர ராஜாவை கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரபாகர ராஜா MGR நகர் பகுதியில் முதலமைச்சர் தன்னை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்தபோது மக்கள் மிக எழுச்சியுடன் வரவேற்றதாக தெரிவித்தார். இதனை பார்க்கும்போது நிச்சயமாக திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று தெரிகிறது என்றும் கூறினார். இன்று காலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட MGR நகர் பகுதிக்கு வந்தார். மக்கள் மிக எழுச்சியாக தன்னெழுச்சியாக வந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் மாடிகளிலும் மொட்டை மாடிகளிலும் நின்று கைகளை அசைத்து முதலமைச்சர் வருகை தந்தார்கள். இது நிச்சயமாக இதை பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்றங்களும் மிகப்பெரிய வெற்றி பெறும். இன்று இறுதி கட்ட பிரச்சாரமாக இன்றும் நாளையும் ஆட்டோவில் மக்களை சந்திக்க செல்கிறோம். இத்தனை நாட்கள் மக்களை வீடு வீடாக நடந்தே சென்று சந்தித்திருக்கிறோம். இந்த 2 நாட்கள் மட்டும் மக்களை ஆட்டோக்களையும் ஜீப்களையும் சந்தித்து அவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெறுவதற்காக கழக தோழமை கட்சி நண்பர்களோடு புறப்பட இருக்கிறோம். விருகம்பாக்கம் மட்டும் தொகுதி மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே அத்தனை பேரும் உதயசூரியன் பார்த்து தான் உதிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உதயசூரியன் உதித்தால்தான் நிச்சயமாக மிகப்பெரிய உதயம் பிறக்கும்.